முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, உப்பு தின்றவன் தண்ணீர் குடிக்கப் போகின்றான் என்பது பழமொழி. இப்பொழுது உன் குடும்பத்தில் ஒருவருக்கு தலை உருளும் நேரம் வந்துவிட்டது தங்கமே. அவர் உனக்கு செய்த துரோகத்திற்கு தக்க தண்டனையை நான் கொடுக்கப் போகின்றேன். நீயும் உன்னுடைய துணையும் ஒற்றுமையாக வாழ்ந்து வருகின்றீர்கள். இருந்தாலும் உங்களுக்குள் ஏதாவது ஒரு பிரச்சனை வர வேண்டும் என்று உன்னை சுற்றி உள்ளவர்கள் திட்டம் தீட்டிக் கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களுக்கான தண்டனையை நிச்சயம் நான் கொடுப்பேன் தங்கமே. அப்பா, நான் புதியதாக வினை ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் பழைய கர்ம வினைகளை தீர்ப்பது இவ்வளவு கடினமாக இருக்கிறதே. ஒன்று போனால் ஒன்று வருகிறது. அவ்வளவு கர்ம வினைகளை சேர்த்து வைத்து உள்ளேனே என்று நீ கேட்கின்றாய் தங்கமே. உன் புரிதலை புதியதாக உன்னை எந்த வினையும் செய்ய விடாமல் காக்கின்றது. இந்த பிறவியில் நீ வினைகளை வெகுவாக குறைக்கும் அளவிற்கு உனக்கு பல புரிதல்கள் எழுகின்றது. உன் மனம் பட்டை தீட்டிய வைரம் போல ஜொலிக்கப் போகின்றது தங்கமே. எல்லா வினைகளும் முடிந்து விட்டது. நீ அனுபவித்து முடித்து விட்டாய். உன் குடும்பத்தில் ஒருவருக்குத்தான் இப்பொழுது தலை உருளும் நேரம் வந்துவிட்டது. அவர் செய்த தவறுக்கு நான் நிச்சயம் தண்டனை வழங்கப் போகின்றேன். உப்பு தின்றவன் தண்ணீர் குடிக்கத்தான் போகின்றான் தங்கமே. இந்த உலகத்தில் எனக்கும் என் பிள்ளைக்கும் யாராவது தீங்கு செய்தால் அவர்களுக்கான தண்டனையை நான் கொடுத்தே தீருவேன். இனி வாழ்க்கையில் நீ அனைவரிடமும் கவனமாக நடந்து கொள். பேசும் வார்த்தைகள் மற்றும் செயல்களில் கவனமாக இரு. நல்லதே நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றங்கள் இரக்கங்கள் என அவை தந்த தாக்கங்கள் உனக்குள் இப்போதும் இருக்கின்றன. எப்போது நீ என்னை சரண் அடைந்தாயோ அப்போது இருந்தே உன் மன காயங்களை ஆற்றுவதற்காக நான் உனக்கு ஆறுதலாக பல நிகழ்வுகளையும் நடத்தி உள்ளேன். போனது போகட்டும், அவர் தண்டனையை அனுபவிப்பார். அதைவிட உயர்ந்த ஒன்று உனக்காக காத்து கொண்டு இருக்கின்றது. அதை பெறுவதற்கு நீ தயாராக இரு தங்கமே. உச்சத்தை தொடும் தூரம் வெகு தொலைவில் இல்லை. நீ சந்தோஷமாக இரு. உன்னுடைய துணையுடன் நான் பார்த்து கொள்கின்றேன். யாம் இருக்க பயமேன். ஓம் முருகா.